தற்போது அமெரிக்காவினுடைய குயின்னிபியாக் பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. குயின்னிபியாக் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் போல்ஸ் எடுக்கிறதுக்காகவே, கருத்து கணிப்பு நடத்துவதற்காகவே புகழ் பெற்றவர்கள் இவர்கள். அவர்கள் தான் தற்போது அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பில் அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள் வாக்கு போடக்கூடிய எலெக்ஷன்ல தேர்தலில் வாக்களிப்பாங்களா இல்லையா, அந்த வாக்களிக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேர் காசாவில் இனப்படுகொலை தான் இஸ்ரேல் செய்கிறது என்பதை திடமாக நம்புகிறார்கள். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல மிக அழகாக காலத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழல விடுகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். இன்றைக்கு காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்ந்து 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வருகிறது. இந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். முழு காசாவும் அழிந்து தரைமட்டமாகி இருக்கிறது. காசாவில் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல சர்வதேச மட்டத்தில் காசா மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கைகளும் உச்சமாக வலுவடைந்து வருகிறது. இப்படியான சூழல்ல காசா தொடர்பான சர்வதேச நாடுகளுடைய மக்களுடைய மனோநிலைகள் தொடர்ந்தும் மாற்றம் பெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை கண்ணுக்கு முன்பதாக நாம் பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று போலீசாரிடத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நேரத்தில் போலீசார் அதற்கு அனுமதி தர முடியாது என்று மறுத்து வந்த நிலையில் இரவோடு இரவாக மில்லியன் கணக்கான மக்கள் ஆஸ்திரேலிய தலைநகரில் கூடி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நிர்பந்தம் உருவாகிவிட்டது. யாருமே எதிர்பார்க்காத விதமாக லட்சக்கணக்கான மக்கள் திடீரென குழுமிவிட்டார்கள். நீதிமன்றமே அனுமதி கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது. அதை தாண்டி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜூலியன் அசாஞ்சே போன்றவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருந்த நிலையில் மீண்டும் ஆஸ்திரேலியா முழுவதும் 40க்கு மேற்பட்ட இடங்களில் கடந்த வாரம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டு நடத்தப்பட்டிருந்ததை நம்ம அறிவோம். அதே போன்று ஐரோப்பாவினுடைய எந்த நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா நாடுகளிலும் பெரும்பாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய நிலை என்ன என்பது மிக முக்கியமானதாக தற்போது மாறியிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எத்தனை பேரை காசாவில் நீங்கள் கொன்றாலும் நாங்கள் இஸ்ரேல் பக்கம்தான் நிற்போம் என்று எப்பொழுதுமே நிற்கக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்காவால் தான் இஸ்ரேல் இவ்வளவு அநியாயங்களை செய்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஐநாவில் பல தடவைகள் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற நேரங்களில் எல்லாம் இஸ்ரேலை பாதுகாக்க